ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் ஹெட் கிரேவி செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். மட்டன் ஹெட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுடு தண்ணி போட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவும் அதில் போட்டுக்கோங்க. லவங்கப்பட்டை ஏலக்காய் முதலே சேர்த்துக்கலாம். நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் ஹெட் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான உப்புக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிற மட்டன் ஹெட் வந்து நல்லா பீஸஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகிடும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி நம்ம அதில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விடலாம். நான் இதுலேயே தேங்காய் வந்து நல்லா அரைச்சி நான் க்யூப்ஸாக சேர்த்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 1 க்யூப் ஆஃப் தேங்காய் வந்து நான் இதில் போட்டிருக்கேன், அரைச்ச தேங்காய். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 பத்தை கூட நீங்கள் ஜாஸ்தியாக அரைச்சி போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் 1 க்யூப் போட்டிருக்கேன், ஏன்னா தேங்காய் ஜாஸ்தி வேண்டான்னு சொல்லிவிட்டு. இப்போ வாங்க குக்கர் தட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விடுவோம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. மட்டன் தலைக்கறி ரெடி ஆகிவிட்டது. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு பரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். மட்டன் கறிலேயே இந்த ஹெட் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கறி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.